அவள் தானே எங்கள் புன்னகை. அண்ணி, என்னடா எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே புதுசா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா என் அண்ணனோட வாழ்க்கையில வந்துட்டீங்கல்ல, இப்போ என் அண்ணன் உங்களை எப்படி பார்த்துப்பான்னு மட்டும் பாருங்க. என்னையவே அவன் தங்கச்சி என்னையவே தங்க தேர்ல வச்சு தாங்காத ஒரு குறை தான், அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டான். அதே மாதிரி தனக்கு வரப்போற பொண்டாட்டிய அவன் எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியாதா? அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் அண்ணன் உங்களை நல்லா பார்த்துப்பான். அண்ணி, மதுரை ஸ்லாங்ல இருந்து கல்யாணத்துக்கு 2 பேரும் வர சொல்லிட்டு அவங்க வந்தாங்களா இல்லையா நீ பார்க்கவே இல்ல? அவரும் மறந்துருப்பாரு, அங்க பாருங்க. புத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன் உன்னை தாய் சோல் காற்றிருப்பேன். முத்து நகையே முழு நிலவே புத்து என்ன விக்ரம், மறந்துட்டீங்களோ? கல்யாணத்துக்கு வாங்க நினைச்சிட்டு இப்படி மறந்து போய் இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ சாரி மேடம், நிஜமா ஞாபகத்துல இல்ல. ஐம் ரியலி சாரி. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உதிர்ந்து போன பூக்களுக்கு மேடை அமைச்சா என்ன, அமைக்கலனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். மீனாட்சியில போய் சந்தேக முடி. தெரியும் புருஷர், நீங்க சந்தேகம் கேட்கலடாதான் அதிசயம். என்ன உன் சந்தேகத்துக்கு அப்புறமா விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்ப வாயை மூடிக்கிட்டு நிறு. அக்கா, என்ன உதிர்ந்து போன பூக்களுக்கு மேடை அமைச்சா என்ன, அமைக்கலனா என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, கல்யாணத்துக்கு கரெக்டாக வந்துடணும் தான் நினச்சோம். ஆனால் ஒரு முக்கியமான கேஸ், ஸோ அதை அட்டன் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, இக்னாரே பண்ண முடியல. அதான் அங்கே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. சரி, எப்படி இருந்தாலும் விக்ரம் சொல்லியிருக்காரு வரணும்ல, அதுக்காக தான் வந்தேன். என்ன அனிதா, ஹவ் இஸ் ஃபீல்? ஒன்றும் இல்லை. ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அது பொய்யும் ஆகலாம், உண்மையும் ஆகலாம். எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப். நீ என்னதாண்டி பேசுற, எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. என்னடி சொல்லிட்டு பேசுறீ? புருஷர், இப்ப நீ வாயை பொத்துலினா புருஷர் உனக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. புருஷர், கொஞ்ச நேரம் சோழி பாத்துரு. நாடக வாழ்க்கை இங்க இருந்து ஆரம்பம்னு நினைக்கிறேன். என்னது? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு நாடகம் மாதிரி. சில டைம் நம்ம பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், சில டைம் நம்ம உண்மையை பேச வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தான், அதான் நாடக வாழ்க்கைன்னு சும்மா யதார்த்தத்துக்கு சொன்னேன். ஓகே விக்ரம், அனிதா, நல்லபடியா உங்க வாழ்க்கையும் ஆரம்பிக்கட்டும். இனிதே ஆரம்பம். மாப்ள, அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, டைம் ஆச்சு. விளக்கேத்துற நல்ல நேரம் போறதுக்குள்ள. ஹரியே, கொஞ்சம் வேகமா வர சொல்லுங்க, அவதான் ஆரத்தி எடுக்கணும். சரிங்கக்கா, நீங்க பேசிட்டு இருங்க. நாங்க இந்த ஆரத்தியில எடுக்கணுமாமா, அதை போய் என்ன ஏதுன்னு பாக்குறோம். ஹரி, சொல்லுங்க. உங்க அண்ணி கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். மிஸ்டர் விக்ரம், தப்பு சாரி, மிஸ் விக்ரம் அனிதா, ஊரை ஏமாத்தி வாழ்ந்துடலாம், ஆனா உங்க ஏமாத்தி நீங்க வாழ முடியாது. மேடம், ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை, தப்பா நினச்சிக்காதீங்க. விக்ரம், நீங்கள் என்னை வந்து நேராக மீட் பண்ணி பேசும்போதும் உங்ககிட்ட நான் சொன்ன விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே தான் இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது, அது ஒரு சுழற்சி மாதிரி. எப்போ வேணாலும் அதோட நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எடுக்கிற சில முடிவுகளும், அது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாது தனி தான், ஆனால் காலம் நேர்கோட்டில் மாற்றும். அனிதா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணாக இருந்து, உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பொண்ணாக இருந்து, உங்கள் தங்கச்சிங்களுக்கு அக்காவா, உங்கள் தம்பிக்கும் அக்காவா இருந்து நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், நான் அதை தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் காலத்தோட பதிலை யாருனாலையும் மாற்ற முடியாது. காலம் மாறிச்சுன்னா நம்மளும் அதுக்கு ஏற்றாப்புல மாறிதான் ஆகணும். ஜஸ்ட் ஃபார் 1 year. நான் புடி வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்களுக்கு புடி வச்சு பேசினாதான் அதோட உள்ளர்த்தம் புரியும். எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப். கிஃப்ட்டு கையில் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ என்னோட பையை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஓகே ஓகே, நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்பி நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன். வரணும், வந்து தான் ஆகணும். ஓகே, கிளம்புறோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் 2 பேத்துக்கும். நல்லபடியாக கல்யாண வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வரோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இந்த வார்த்தை இப்போ உதட்டில் இருந்து வரலாம், திரும்பவும் இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது அந்த வார்த்தை உள்ளத்துல இருந்து வரும். நான் வரேன், பாய்.
சரி மேடம், கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்புறோம். போங்க போங்க. ஏன் மீனாட்சி, எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. என்னடி சொல்ற அவங்க கிட்ட? அது ஒன்றும் இல்லை சரவணா, நான் வந்த உடனேயுமே ஒரு வார்த்தை சொன்னேன், அதுலேயே அவருக்கு குத்திருக்கோம். ஏன்னா உதிர்ந்து போன பூக்களுக்கு மேடை அமைச்சாலும் ஒன்று தான், மேடை அமைக்கலனாலும் ஒன்று தான். அமைச்சிட்டாங்க, ஆனால் அந்த பூவை உதிர்ந்து போனதை எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் இதுக்கு மேலே மலர்ந்து வர பூவை உதிராமல் பார்த்துக்க முடியும். அது அவர் கையில் தான் இருக்குது. நான் ஒரு லாயராக இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டேன். அது இப்போ யாருக்கும் தெரியாது, போக போக தெரியும். சரி புருஷன், வாங்க நம்ம போலாம். என்னமோ சொல்ற, ஒண்ணு விளங்கல. சரி வா, வீட்டுக்கு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்க சரவணா. என்னை எவனாலையும் மறக்க முடியாது. சரி, என்னடா நேத்து சீஃப் கெஸ்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நேத்து என்னன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல, அட்மின் நேத்து மறந்துட்டாங்க, அதனால வேற ஒண்ணும் இல்ல. சரி, சரிப்பா, நாங்க வாரேன்னு நம்ம சொல்லி ஒரு வெளிநிலையில சந்திப்போம். பை பை பை. வாங்க அண்ணி, வாங்க அண்ணி. அடி வாங்க போற, போய் ஆரத்தி எடுப்போம். ஏன் அண்ணி, ஆரத்தி எடுத்தா எவ்வளவு காசு போடுவீங்க? நைய நைய பேசாத ஹரி, டைம் ஆயிடுச்சு வேர்க்கனியே. அப்புறமா காசெல்லாம் நீ வாங்கிக்கலாம், முதல்ல ஆரத்தி எடு. சும்மா இருமா. சரி அண்ணி விட்டுறேன். அண்ணா, உன் தங்கச்சியா இருந்து உன் பாசத்தை பூரா எனக்கு நீ கொடுத்துட்ட. இப்போ முறையா கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியோட நீ வீட்டுக்கு வரும்போது நான் காசு கேட்பேன். அதனால எவ்வளவு காசு போடுவேன்? நீ குட்டிமாவுக்கு இல்லாததா எவ்வளவு வேணாலும் அண்ணன் போடுறேன். ஆனா இப்போ டைம் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, ஆரத்தி எடு. ஏதாவது ஒண்ணு பேசி வாய் அடைச்சிரு, சரியா? அதை எத்தி விட்டுட்டு அப்புறம் 2 பேர் வலது காலை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் உள்ள போய் விளக்கேத்துமா. சரிங்கக்கா. கடவுளே, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பொண்ணு தன் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் இழந்துட்டேன். புகுந்த வீடு தான் எல்லாமே, புருஷன் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு வருவேன். ஆனா என் வாழ்க்கையில நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுல விளக்கேத்தி இந்த குடும்பத்துக்கு நான் வாழ வந்திருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும்னு வேண்டுவாங்க. ஆனா நான் உங்ககிட்ட வேண்ட போறது, இந்த குடும்பத்துல இருக்க யாருக்குமே என்ன பிடிக்க கூடாது, யாரையும் மேல பாசம் வைக்க கூடாது, யாருக்கிட்டையுமே நான் ஒட்டிடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக போகுது. அவங்களால அந்த வழியை ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம கூட இருந்து பிரிஞ்சு போனாங்கன்னா அதோட வலி கொஞ்சம் நஞ்சம் இருக்காது, சதையில இருந்து நகத்தை பிரிக்கிற மாதிரி. நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், இதுக்கப்புறமும் சொல்றேன், என்னைக்குமே என் பூமி மட்டும்தான். என் பூமியோட இடத்த வேற யாராலையும் நிரப்பிட முடியாது. அது இவளா இருந்தாலும் சரி. விக்ரம், போதும் போதும், சாமி கும்பிட்டதே, மீதி நாளை கும்பிட்டுக்கலாம். வாங்க, பால் பழம் கொடுக்கணும். இங்கதான் இருக்காரா? வீடே தேடிட்டோம். அண்ணா வாமா கேஸ், எங்கெல்லாம் உங்களை தேடுறது? இங்க நிக்கிறீங்க? சும்மாதான் கீழே உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு தான் மேல வந்தேன். ஆமா, நீ எதுக்கு என்னை தேடின?
அண்ணா, நீங்க விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலன்னு இங்க யாருக்கு தெரியுதோ இல்லையோ அது எனக்கு தெரியும். உண்மை சொல்லுங்கண்ணா, உனக்கு தெரிஞ்சு என்ன மகேஷ் பிரயோஜனம்? இது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியல, புரியல இல்ல, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அண்ணா ஒரு நிமிஷம். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கையை கட் பண்ணீங்க, அதுக்கு நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? அதாவது பூமிகா அண்ணியோட உங்க வாழ்க்கை முடிய போறது கிடையாது. ப்ரெசண்ட்ல ஒரு பொண்ணு பூமிகா அண்ணிக்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த லைஃபை உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். எனக்கு என்னமோ இவங்க தான் அந்த வாழ்க்கையை உங்க பிரகாசமாக்க வந்திருப்பாங்களோன்னு தோணுது. இங்க பாரு மகேஷ், நீ எனக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, இல்ல நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல இருக்கிறது என் பூமி மட்டும்தான். அதை யாருனாலையும் எப்போதும் மாத்திட முடியாது. எந்த பொண்ணுன்னு இல்லை, வேற எந்த பொண்ணு வந்தாலும் என் பூமியோட இடத்த நிரப்பிட முடியாது. ஏன்னா நீங்க உங்க காதலை சொல்லாமலேயே அவங்கள இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள மறக்க முடியாம நீங்க வழியில துடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதே அன்பை, அதாவது பூமி அண்ணியோட அன்பை யாராலையும் கொடுத்துட முடியாது. ஒருவேளை அந்த அன்பையும் மிஞ்சி இவங்களோட அன்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்கள கண்டிப்பா நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நீ நம்புறியா? யா, டெஃபினெட்லி. நீங்க அதை நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். இன்னில இருந்து தான் உங்க வாழ்க்கை தொடங்க போகுது. இன்னைக்கு சொல்றேன் என்ன, இன்னும் 1 இயர்ல பூமி அண்ணியோட இடத்த கண்டிப்பா அனிதா அண்ணி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் பூமி மேல நான் வச்சிருந்த காதல விட்டு கொடுக்கறேன். ஆற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் ஒன்றோ எதனாலே இன்று வாசம் வீசும் பூக்களும் சொல்லுவேன். நாம் நடந்தே கடந்த சாலைகளை உன்னிடத்தோடும் பரிசுகளால் நிறையே தந்தே இன்று நானோ உன் கனவாய் எதிரில் நின்றேன். இன்று நானோ எங்கே நீயோ எங்கே சொன்ன வார்த்தை காதலி. அனிதா, நேற்று வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அதாவது இனி எங்கள் வீடுன்னு சொல்லக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இனிட உன் வாழ்க்கை தொடங்க போகுது. ஆரம்பத்தில் 2 பேரும் கல்யாணம் வேணாம் வேணான்னு தான் சொன்னீங்க. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலை. அப்புறம் எப்படியோ ஒத்துக்கிட்டீங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் உண்மையை உடச்சு சொல்லிடணும்ல, அதான். ஏன்னா வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க, அதனால தான். என் கொழுந்தனார் என் நாத்தனாரோட சொல்லுக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் பிடிக்காத மாதிரி இருந்தாலும் கல்யாணத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக பிடிக்கும். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, என் கொழுந்தனார் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்க முடியாது. அதாவது நான் இந்த வீட்டு மருமகளாக இருந்து சொல்கிறேன்னு நினைக்காத. நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான். சொல்லப்போனால் நீ எப்படி ஏழை வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக காலடி எடுத்து வச்சியோ, நானும் அதே மாதிரி தான் வந்தேன். என் புருஷன் என்னைய தங்க தேரில் வச்சு தாங்குற மாதிரி தான் என்னை பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி தான் என் அத்தை பெத்த 5 பசங்களுமே, என் 5 கொழுந்தனுங்குமே அவ்வளோ தங்கம். அப்பப்பா சொன்னாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு அவங்க கொழுந்தங்க மேலலாம் ரொம்ப தான் கான்ஃபிடென்ட். நல்லா சக்கரையா இன்னைக்கு பேசினாலும் சரி, என் தங்கச்சியை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பவே மாட்டோம். அதுவும் அந்த சரண், அவன் பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. அவனுக்குலாம் பொண்டாட்டி அனுப்பி வைப்போன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. என்ன, அவனுக்கு இன்னொரு இருக்கச்சிய அந்த கடவுள் தலையில் எழுதியிருப்பாரு. பாக்குறவன்ட்ட பூரா வம்பிடுத்து தெரியறவதான் அவளுக்கு பொண்டாட்டியா வரணும். அதுக்கு நான் ப்ரே பண்ணுவேன். இந்த வீட்டுல நான் என்னைக்குமே ஒரு மருமகளா இருந்ததே கிடையாது. எனக்கு அம்மா கிடையாது. எனக்கு அம்மா இல்லைங்கிற அந்த குறைய என் புருஷனும் என் மாமியாரும் எனக்கு தீர்த்து வச்சிருவாங்க. என் புருஷன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ எனக்கு கிடைச்சது லக்கின்னு. ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது தான் லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு முழு சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா வந்து அது இந்த குடும்பத்தால் மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அன்பை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே வாழ வந்துட்டு யாருனாலையும் விட்டுட்டு போக முடியாது. அதே தான் உனக்கும் சொல்கிறேன். நல்லபடியாக உன் புருஷன் கூட உன் வாழ்க்கையை வாழ. என்ன, ஒரு தங்கச்சியா இருந்து நானே சொல்கிறேன், என் அண்ணன் அவ்வளோ நல்லவன், தங்கமானவன். மண்டபத்தில் வச்சு சொன்னதே தான், தங்கத்தேரில் வச்சு தாங்காத ஒரு குறை தான். மற்றபடி எல்லா அன்பும் அவங்கிட்ட இருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் என் அண்ணன் உங்களுக்கு கொடுத்துருவான். என்ன, நான் கல்யாணம் ஆனவதான் இருந்தாலும் நான் சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். நல்லபடியா என் அண்ணன் கூட வாழ்க்கை வாழ
பாருங்க ஆல்பிஸ்ட் நீ அடியே இப்பதாண்டி அவ வாழ்க்கையவே தொடங்க போறா, அதுக்குள்ள ஆரம்பிக்கிறா. சரிம்மா இந்த பால். உண்மைதான் அக்கா, இந்த குடும்பத்துல சந்தோஷத்துக்கு அளவில்லைங்கிறது இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு வரல. என்னோட தேவைக்காக தான் நான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு வருஷத்துல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதனால என் மேல யாரும் பாசம் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா பாசம் வச்சு அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டா அந்த வழியை என்னால் தாங்க முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் யாராலையும், எனக்கு அது தெரியும். என்னம்மா யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன நீ பாலை வாங்குங்க. அடுத்த வருஷத்துலயே எனக்கு ஒரு மருமகளையோ மருமகனையும் பெற்று கொடுத்துருங்க. அடியே அவ அப்படிதான் பேசுவா, துருண்டா இருப்பா. இந்தம்மா. ஐயோ இப்பதான் ஃப்ரீயானோம், முதல்ல அருணுக்கு கால் பண்ணணும். என்ன சம்மந்தி, நல்லபடியா ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன வரிசையா மீதி இருக்கிற 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். நம்மளோட சந்தோஷமே பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறது தானே. அதுவும் சரிதான். கனிக்குட்டிக்கு பலூன் வேணுமா? மாமா வாங்கி தருவா? மாமா அதை விட பெரிய பலூனா வாங்கி தரேன். உங்ககிட்ட பொண்ணு கேட்க வரும்போது அவ்வளோ தயக்கமா இருந்துச்சு. ஆனா இவ்வளோ சீக்கிரத்துல கல்யாணமே முடியும்னு எதிர்பார்க்கல. என் பொண்ணு அனிதாவோட கல்யாணம் ஒரு கனவு. ஏன்னா அவ கல்யாணத்தை எப்படிலாம் நடக்கணும்னு நினைச்சனோ அப்படியெல்லாம் நடந்துருச்சு. அதே மாதிரி அவ வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்க பொண்ணுக்கு நாங்க கொடுப்போம். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா நீங்க நினைக்காதீங்க. இனிமே அனிதா உங்களுக்கு மட்டும் பொண்ணு கிடையாது. அனிதா இனி எனக்கும் பொண்ணு தான். புரியுது சம்பந்தி. சரி சரி, கோவப்படாதீங்க. வரேன். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா இரு கண்ணீர் துளிகள் ஏறும். கண்ணாலனே என் கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே. கண்ணீரில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே. எந்த ரகத்துல எடுத்துக்கவே தெரியலடா, வெக்கங்கட்டவனே. என் தங்கச்சி லவ் பண்ணுவேன்னு சொல்வானாமா? பின்ன என்ன, என்னை பார்த்தா உனக்கு எப்பறா தெரியுது? ஏய் நில்லு, இருமோனி கீழே வந்ததுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? நீ கால் தடிக்கிட்டு கீழே வந்து நான் மட்டும் புட்டிக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. அந்த வேலை எனக்காகாது. என்ன நீ நான் எடுத்த டெண்டர் அத்தனை ப்ராஜெக்ட் நீ டைப் பண்ணி தரணும், புரியுதா? இன்னைக்கு விட்டுருவேன், நாளைக்கு நைட்டு ஃபுல்லா நீ ஏன் கூட தான். என்னது நைட் ஃபுல்லா உன் கூட இருக்கணுமா? ஏய் அப்படி இல்ல. சீ, எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்க. நீ தப்பு தப்பா பேசுறடா, அதான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மூஞ்ச பாரு, ஆளும் மண்டையோ. என்னதுக்கு உன் கூட நைட் ஃபுல்லா நான் இருக்கணும்? இங்க பாரு, வாயை உடைச்சிருவேன். என்ன கிழிச்சு போட்டதே என் தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நைட் ஃபுல்லா உன் கூட இருக்க சொல்றியா? ஏய் பைத்தியக்கார மாதிரி பேசாதடி. நைட்டு ஃபுல்லா என் கூட இருக்கணும்னா நைட்டு ஃபுல்லா என் கூட ஆபீஸ்ல இருந்து அந்த டெண்டர் ஃபைலை டைப் பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம். என்ன நீ சொல்ற நைட்டு ஃபுல்லா இல்ல, மூஞ்ச பாரு. நான் மூஞ்சிக்கு என்னடா குறைச்சல? நான் நல்லா தான் இருக்கேன். உன் மூஞ்சி தான் பாரு, அப்படியே இத சாணி இருக்குல எரு, அத எடுத்து மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கு. சீ, உன்னை பார்த்தாலே டென்ஷன் தாண்டி எனக்கு. கருமம். ஆடி குடிக்க மூஞ்ச பேத்துறேன். மூஞ்ச பாரு, ஆடும் மூஞ்சியும். அவளை உன் வாயை அடக்கிறதுக்காக உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணல. என் பேர் சரண் இல்லடி. டேய் ஏன் வாய் அடக்கிறதுக்கு நீ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்? நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும்? சீ கர்மம், உனக்கு யாராவது வாக்கப்படுவாங்களா? கர்மம் உன்னை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்கடா முதல்ல? ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேஷன் மட்டும்தான். சீ. ஆமா, அப்படி உன்னை கல்யாணம் பண்ணிட்டாலும் இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், உன் தங்கச்சி மட்டும் தாண்டி எனக்கு பொண்டாட்டி. அது யாராலையும் மாத்த முடியாது. இப்படியே போ. என்ன படம்? காதல் படம் பரத் மாதிரி. ஹலோ,
ஹலோ கேக்குதா? எனக்கு கேக்குது. நீ ரொம்ப நேரம் காலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ? போனை உடனே எடுத்துட்டேன். வெயிட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணலைன்னு சொல்ல மாட்டேன். ஆ, அது அது ஒரு விதமான ஃபீலிங். அது அது எப்படி எக்ஸ்பிளைன்? சரி, இப்போவாது ஃப்ரீ டைம் கிடச்சதே. நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? சொல்லு. இந்த இரவு முடிகிற வரைக்கும் என் கூட பேசிட்டே இருப்பியா? ஹலோ. ஏ கீர்த்தி, சொல்லுடா. உன் கூட இந்த ஒரு நாள் பேசாத நாள் எனக்கு எனக்கு அப்படியே எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அதை சரி பண்ணணும்னா என் கூட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பியா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா உன்னோட ஃபீல்டில் தான் நானும் இருக்கேன். உனக்கு என்ன, நான் பேசணும் அவ்வளோதானே? வெளியிற வரைக்கும் உன் கூட நான் பேசிகிட்டே இருக்கேன். எனக்கு தூக்கம் வந்தாலும் நீ எழுப்பி விட்டுறணும். ஓகே, பேசலாமா? ம். ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, இந்த நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நினைக்காமல் விழி மூடடி, உந்தன் நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். என்ன புஜிமா வர சொல்லிட்டு இப்படியே தரைய பார்த்துக்கிட்டே இருந்தா? கொஞ்சம் என்ன பாருங்க. எனக்கு உங்களை பார்க்க வெக்கமாக இருக்கு. என்ன பார்த்து எதுக்குமா வைக்கும்? சரி, என்ன பேசணும்? எங்க என்னை பார்த்து பேசுங்க. அதான் வெக்கமாக இருக்கு. ஹே புஜிமா, இங்க என்னை பாருங்க, என் கண்ணை பாருங்க. என்னமா வைக்கும் சொல்லுங்க என்ன? அது அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலங்க. என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. என்ன ஆரம்பிக்கிறது என்ன முடிக்கிறது ஒண்ணுமே புரியலமா. அது அது இப்போ என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி, ஐ மீன் என் அண்ணியோட வாழ்க்கையை தொடங்க போகிறான். சிம்பாலிக்காக சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதே மாதிரி நம்ம எப்போ நம்ம வாழ்க்கை தொடங்குறது? புரியுது. சரி, இப்போ என்ன, என் புச்சிமாவோட ஆசையை நிறைவேற்றணும் அவ்வளோதானே? நிறைவேற்றிட்டா போச்சு. சரி, நீங்கள் போங்க, நான் வரேன். என்ன, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. எல்லாரும் அமரட்டும். அப்புறம் போங்க, வெக்கமா இருக்கு, நான் வரேன். ஓஹோ, அன்னைக்கு பீரியட்ஸ் டேப்லெட் கொடுத்தோம் ஆட்டங்கள. நீ என்ன பண்றீங்க பாருடி இன்னைக்கு? ஏ புச்சிமா, புச்சிக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, வந்துடணும். வரேன். சார். லாக் பண்ணல, உள்ள வாங்க. சார். அந்த பாலை அங்கே வச்சுட்டு உட்காருங்க. பரவாயில்ல சார், இப்படியே சொல்லுங்க. நான் உங்களை கம்பல் பண்றேன்னு நினைக்காதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். முதல்ல சாரி, தாலி அவங்க கட்ட சொல்லிட்டாங்க, ஸோ கட்டுனேன். அதெல்லாம் அவங்க விருப்பப்படி. ஆனால் இந்த ஒரு விஷயத்த என்னால் தடுக்க முடியல, என்னை மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். இது கல்யாணம் ஆன எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களை அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன்னு நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அதாவது இந்த 4 செவத்துக்குள்ள நீங்கள் யாரோ நான் யாரோ, வெளியே தான் புருஷன் பொண்டாட்டியாக நடிக்கணுமே தவிர இந்த 4 செவத்துக்குள்ள உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் என் ஒய்ஃப் கிடையாது. அந்த ஒரு ரீசன். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஏன்னா நான் உங்கள் புருஷன் கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயே இருந்துக்கலாம். உங்களை எந்த விதத்துலையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கண்ட்ரோலும் பண்ண மாட்டேன். நீ இப்படித்தான் இருக்கணும், அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன்
அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கு அப்படிலாம் நான் எதுவுமே உங்களை சொல்ல மாட்டேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் இருந்துக்கலாம். அதாவது கல்யாணத்தில் தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்காக உங்களை அடிமைப்படுத்தணும்னு இல்லை. பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு எப்போதுமே இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம்தான். உங்களோட விருப்பத்துக்கு நான் குறுக்க வர மாட்டேன். பிகாஸ் நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிடையாது. இந்த ரூம்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணுனாலும் உங்களோட தேவைகளை வந்து இங்கே நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க. நான் அந்த விதத்தில் எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ண மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த 4 செவத்துக்குள்ளே நீங்கள் யாரோ நான் யாரோ, வெளியே மட்டுமே புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும். அதான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன்ல சார், அப்புறம் என்ன திரும்ப திரும்ப? ஓகே சார், நீங்கள் பேசுகிறத பேசிட்டீங்க. இப்போ நான் பேசலாமா? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுபடி தான் நான் நடந்துப்பேன். ஒரு நாளும் உங்கள் பொண்டாட்டிங்கிற உரிமையை நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் என் புருஷங்கிற உரிமையை எடுத்துக்க கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி வெளி உலகத்துக்கு புருஷன் பொண்டாட்டியாக நடிக்கணும். இந்த 4 செவத்துக்குள்ளே நீங்கள் யாரோ நான் யாரோ. ஓகே சார், எனக்கு தூக்கம் வருது, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துக்கோங்க. ஐயோ வேணாம், நான் அங்கே ஒரு சோஃபா கிடக்குல, அங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துக்கோங்க. இல்லை சார், பரவாயில்ல, நான் ஏழை வீட்டு பொண்ணு, எனக்கு தரையில் படுத்து பழக்கம். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வசதியான வீட்டு ஒரு ஆம்பளை. அதனால் உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். புதுசாக நான் வந்துட்டனால உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாது. நீங்கள் மேலேயே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல, நீங்களே மேலே படுத்துக்கோங்க. சார் ப்ளீஸ், அக்ரிமெண்ட்டில் நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் போடலை. ஸோ இந்த ஒரு விஷயத்துலையாவது என் விருப்பப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா, காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காத ஆசை, ஓய் ஓய், நீங்காத ஆசை. சாரி பூச்சிமா, அன்னைக்கு என்னால் தானே நீங்கள் ஆசையாக நினச்சி வந்த விஷயம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. நான் இன்னைக்கு அது நடக்க போகுது. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? செல்ல குட்டி. ஃபர்ஸ்ட் நைட்டு. டேய் காசி, காசி. அடடே வாங்க உடன்பிறப்பே. என்ன நீ உடன்பிறப்பெல்லாம் போட்டது போதும். என்ன பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கியோ? அங்க இருக்கும்போது விழுந்து விழுந்து கவனிக்கிறா. அவங்க அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கவனிக்கிறாளா? நிறுத்து, என்ன கவனிக்காம இருந்தாங்க? அவ எதை தான் கவனிச்சிட்டு இருக்கா? எதையுமே கவனிக்க மாட்டா. நைட் ஆனா உனக்கு பால் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் கொண்டு வர மாதிரி இருக்கு, பிடி பால. பாரு அக்கறையா. ஆனா இன்னைக்கு நான் பால் குடிக்கிற மூடுல இல்ல. ஓகே, கொண்டு போய் வை. டேய் லூஸ் மாதிரி பண்ணாத, புடி பால. அதுவும் இங்க ஏதோ பசும்பால், அப்புறம் என்னமோ அவ அண்ணன் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு காய்ச்சின பாலாமா என்னமோ உள்ள போட்டிருக்காங்க. அதான் நான் அப்படியே சூட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். புடி. என்ன போட்டாலும் இன்னைக்கு நான் பால் குடிக்கிற மூடுல இல்ல, எனக்கு வேணாம். டேய் லூஸ் மாதிரி பண்ணாத, புடி. பாலை குடிச்சிட்டு போய் தூங்கு, அப்பனாதான் நல்லா இருக்கும். குடி. ரொம்பதான்ப்பா பாசம், குடு. போதுமா? குடிச்சாச்சு. போ போ, தூங்கு போ. பை, குட் நைட். குட் நைட். ஐயோ ஐயோ. பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ போறியோ? வாழ விட்டுருவனா? 2 பேரும் சேர்ந்து வாழாததுக்கு முன்னாடியே நீ இந்த ஆட்டம் போடுற. 2 பேரும் ஒரு வேளை சேர்ந்துட்டீங்க, வாழ்க்கையை பங்கு போட்டுட்டீங்கன்னா நீ எல்லாம் என்ன மதிப்பியாடா? அதை என்னைக்குமே சரிகா விட்டே கொடுக்க மாட்டேன். உன் மேலே எனக்கு இருக்கிற பாசம் உன் பொண்டாட்டிக்கு கூட வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஐயோ பயமா இருக்கு. வந்தவனே என்ன சொல்றது? வந்தவனையும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிடலாமா? ஐயோ ஹரி, உனக்கு என்னாச்சு? போனதும் நல்லா தூக்கம் வரும். ஏன்னா 1 மாத்திரை 2 மாத்திரை போடல, 4 மாத்திரை போட்டிருக்கேன் தூக்க மாத்திரை. இப்படியே போகும்போது இப்படி சொருக்கும் தூக்கம். அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். ஐயோ ரொம்ப ஓவரா தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ? ஐயோ வந்துட்டாரு. என்ன பூஜிமா, இன்னும் நீங்க தூங்கலையா? மணி என்ன ஆகுது? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது.
நிற்கவே முடியல. குட் நைட். பரவாயில்லையே, தூக்க மாதிரி நல்ல வேலை செஞ்சிச்சு. அவ்வளவுதானே, இன்னைக்கு என் புச்சிமோட ஆசைய நிறைவேற்றிடுவோம். அன்னைக்கு நடக்காதத இன்னைக்கு நடத்திடுவோம். அப்படி போடு. சரிகாவை பகச்சுக்கிட்டா எல்லாமே நடந்துருமா? எதையும் நடக்க விட மாட்டேன்டி நான் சரிகா. இதுதான் எனக்கு வேணும். இனி எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அவன் தூங்கிட்டான்ல, இனி எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது நானும் பாக்குறேன். நான் போய் நிம்மதியா தூங்குவேன். அப்போ அப்போ இவங்க தான் காரணமா இந்த சேப்பு சிரிச்சிட்டு போறாங்க? அப்ப என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கிடைக்கிறது இவங்க தானா? அப்ப எனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணமா? இது தெரியாம இருந்திருக்கேன் நான் ஒரு முட்டாள். நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்? எனக்கு மட்டும் எந்த சந்தோஷமும் கிடைக்கவே மாட்டேங்குது. கல்யாணம் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது எப்படி பண்றாங்களே? என்னடா இது வாழ்க்கை? அப்ப ஆரம்பத்துல இருந்து எனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்குமே இவங்க தான் காரணமா? இது தெரியாம இருந்திருக்கேன். என்னன்னே தெரியாம நான் பாட்டுல இத்தனை நாளா இருந்திருக்கேன் பத்தியா? என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க தம்பி தானே, அவங்க தம்பி பொண்டாட்டி தானே, ஏன் என்னையும் புருஷன் கூட சேர்ந்து வாழ விட மாட்டாங்க? ஏங்கி ஏங்கி நான் கேட்பது உன்னை தானடா, தூங்கி போனதாய் நடிப்பது இன்னும் ஏனடா, ஆங்கி போன என் இதயத்தின் நிலைமை என்னடா? நான் யாருக்காவது துரோகம் பண்ணிருக்கேனா? எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்ன ஹரியோட ரூம்ல இருந்து அழுகிற சவுண்ட் கேக்குது? என்ன யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. குட்டிமா அழுகிற சவுண்டு மாதிரி கேட்குது. என்னவா இருக்கும்? இவங்க தூங்கிட்டாங்களா? வெளியே போனா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஹரிதான் அழுகிறா. என்ன பிரச்சனையா இருக்கும்? கதவை தட்டலாமா? புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூமு எப்படி தட்டுறது? என்னவா இருக்கும்? கடவுளே, ஒருவேளை சண்டை கிட்ட போட்டிருப்பாங்களோ? மனசு வேற படப்படங்குதே. என்ன பண்ணலாம்? சரி, எது வந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். புருஷன் பொண்டாட்டி தனியாக இருக்கிற ரூமை தட்டி தப்பா போயிடும். காலையில் பார்த்துக்கலாம்.